السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாம் 28ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் நரகத்திலிருந்து தற்காக்கிற நல்ல அமல்கள் என்று நாம் வரிசையாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதை நான் சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கு திருக்குர்ஆனிலிருந்து கடைசி 10 அத்தியாயங்கள் 2 முறை ஓதி தராவீஹ் நிறைவுற்றது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நம்ம நிறைய பேர் காதால கேட்டு நிறைய சூறாக்களை மனப்பாடம் செஞ்சிருக்கிறோம். அந்த சூறாக்களை சில பேர் தவறுதலாக தப்பாக மனப்பாடம் செய்திருக்காங்க. அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம். உதாரணமா குல்ஹுவல்லாஹு அஹத் சூறாவை வலமைக்குல்லஹு குஃபுவன் அஹத் அப்படி ஓதுறாங்க. குஃபுவன் அஹத் அப்படிதான் ஓதுறோம். குஃபுவன் அஹத் அப்படி ஓதுறோம். அதே போல நம்ம தொகுதியில திருக்குர்ஆன ஓதுற போது சூறாக்களை முன்பின் மாற்றி ஓதக்கூடாது. வரிசையாகத்தான் ஓதணும். அதாவது உதாரணமா இன்னாத்தினா சூறா பின்னாடி இருக்கு, வல்லஸ்ரி சூறா முன்னாடி இருக்கு. நம்ம முதல் ரக்காத்துல இன்னாத்தினா ஓதிட்டு வல்லஸ்ரி 2ஆவது ரக்காத்துல ஓதக்கூடாது. அப்படி ஓதுவது ஒரு குற்றம், மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல திருக்குர்ஆனுடைய சூறாக்களை ஓதிட்டு வர்ற போது குர்ஆன்ல ஒரு சூறாவை இடையில விட்டுட்டு அடுத்த சூறாவை ஓதக்கூடாது. 2 சூறாவை இடையில விட்டு ஓதலாம். உதாரணமா இப்போ நம்ம அலம்தரக்கு சூறா ஓதுறோம், அடுத்தது லீலாஃபி குரைஷின் சூறா அடுத்து வருது, அதை ஓதலாம். அல்லது வேற ஏதாவது சூறா ஓதலாம். லீலாஃபி குரைஷின் விட்டுட்டு அரைத்தல்லதி ஓதக்கூடாது. ஒரு சூறா இடையில கேப் விட்டு ஓதக்கூடாது. 2 சூறா இடையில கேப் விட்டு ஓதலாம். அப்படியே நமக்கு மார்க்கறிஞர்கள் வழிகாட்டுகிறார்கள். இந்த மாதிரி சில முக்கியமான சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சூறாவை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு சிறு அத்தியாயங்கள் திரும்ப திரும்ப ஓதப்பட்டது. மரியாதைக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து சில நாட்களாக நரகத்திலிருந்து நம்மை தற்காக்கிற நல்ல அமல்கள் என்று பட்டியலிட்டு பார்த்து வருகிறோம். முதலாவதாக தௌபா, பாவத்தை நினைத்து வருந்துதல், நரகத்திலிருந்து நம்மை தற்காக்கும். அடுத்ததாக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்குதல், நம்மை நரகத்திலிருந்து தற்காக்கும். அடுத்ததாக சின்ன சின்ன அமல்கள், உதாரணமா பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அமல்கள், இதையெல்லாம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பட்டியலிட்டார். அது நீண்ட பட்டியல். அப்படி அந்த சின்ன சின்ன அமல்களின் மூலமாகவும் நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் அந்த சின்ன அமல்கள். 4வதாக நமக்கு வருகிற நோய்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இதுவும் என்ன செய்யும்? நம்மை நரகத்திலிருந்து தற்காக்கும். ஒரு மனுஷனுக்கு நோய் வருதுன்னு சொன்னா அந்த நோயின் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது நரகத்திலிருந்து அவனை தற்காத்துக் கொள்வதற்கு காரணமாகும். நோய் வந்துருச்சே என்று வருத்தப்படக்கூடாது. நல்லவர்கள் எல்லாம் நோய் வந்துட்டா, ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, பாவங்களை மன்னிக்க வந்த விருந்தாளியே வருகைன்னு சொல்லுவாங்க. பாவங்களை மன்னிக்க வந்த விருந்தாளியே வருக என்று நல்லவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நாளை மறுமையில மலை போல நன்மைகள் குவிந்திருக்குமா. யாரெல்லாம் இதையெல்லாம் நான் செய்யலையே அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு நான் உலகத்தில் இருக்கிற போது கொடுத்த கஷ்டங்கள், நோய்கள், அதையெல்லாம் நீ சகித்து கொண்டதால், பொறுமை காத்ததால் உனக்கு இங்கே கிடைக்கிற பரிசு என்று அல்லாஹ் சொல்வான். இதையெல்லாம் நீ மலை போல் இருக்கிற நன்மையெல்லாம் எடுத்துக்கொள் என்று சொல்லுவான். எந்த அளவுக்கு கஷ்டங்களினால் நாம் படுகிற அது ஏதாவது நமக்கு வர சின்ன துன்பத்தின் மூலமாக எப்படியெல்லாம் அல்லாஹ் எப்படியாவது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு தான் அல்லாஹ் விரும்புறோம். உதாரணமா நம்ம பைக் சாவியை மறந்து வச்சிருவோம். அல்லது வாட்சை மறந்து வச்சிருவோம். அந்த நேரத்தில் ஒரு பதட்டம் வருமா இல்லையா? எங்கடா வச்சோம் அப்படின்னு ஒரு பதட்டம் வருமா இல்லையா? அந்த பதட்டத்தின் மூலமாகவும் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். அதை கூட அல்லாஹ் நமக்கு அதை நரகத்திலிருந்து தற்காக்கிற அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான்.
அப்ப நமக்கு வர சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது நரகத்திலிருந்து நம்மை தற்காப்பதற்குமான அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பார்த்தோம். 5வது நரகத்திலிருந்து நம்மை தற்காக்கிற அமல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிஸ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் நாளை மறுமையில். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை 7 வகையாக இருக்கிறது. அதுல ஒன்றை நான் சொல்கிறேன். நரகம் முடிவானவன், இவனுக்கு நரகம்தான் என்று முடிவான ஒரு முஸ்லிம், அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசினால் நாளை சொர்க்கம் செல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையால் நாளை சொர்க்கம் செல்வான். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு நமக்கு நாளை மறுமையில வேண்டுமானால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸலவாத்துக்களால் நம் நாவு திளைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பெரிய ஸலவாத்துக்கள் என்றெல்லாம் பட்டியலிட வேண்டியதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் போதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் என்று சொன்னாலும் போதும். நாயகம் சொல்கிறார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு பிஹா அஷ்ரா. யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு 10 முறை ஸலவாத் சொல்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார். அதே போல யார் ஒருவன் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அவனுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படுகிறது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார். ஆக நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரையை ஷஃபாஅத்தை பெற வேண்டுமானால் அதிகம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். நாயகத்தினுடைய பரிந்துரை நரகத்திலிருந்து நம்மை தற்காக்கும். அதே போல 6வதாக நரகத்திற்குரியவர்களாக முடிவு செய்யப்பட்டவர்களை நல்லோர்களின் பரிந்துரை, இறைநேசர்களுடைய பரிந்துரை, குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களுடைய பரிந்துரை, மார்க்க அறிஞர்களுடைய பரிந்துரை, இதெல்லாம் அவர்களை அந்த நரகத்திலிருந்து அவர்களை தற்காக்கும். நரகம் ஒடுவானவர்களை இவர்களெல்லாம் பரிந்துரை செய்து அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவார். இது 6வது. 7வதாக மூமின்களுடைய துஆ. மூமின்கள் முஸ்லிம்கள் செய்கிற துஆ இருக்கிறது, அது நரகத்திலிருந்து அவனை தற்காக்கும். அதாவது நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய நண்பர்கள், அதே போல நம்முடைய உறவுகள், இவர்கள் எல்லாம் துஆ செய்கிற போது அது என்னவாகும் என்றால் அது நம்மை நரகத்திலிருந்து தற்காக்கிற அமலாக அது இருக்கும். நாயகம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கத அன்ஹு அமலு. மௌத்தா போயிட்டா அவனோடு எல்லா அமல்களும் முடிவுக்கு வந்துடுது. அவனுக்கும் உலகத்திற்குமான தொடர்பு என்பது துண்டிக்கப்பட்டு விடுகிறது. 3 காரியத்தை தவிர. ஒன்று, அவன் செய்த சதகத்துன் ஜாரியா, நல்ல தர்மம், நிலையான தர்மங்கள், யாராவது மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே எதையாவது அவன் உருவாக்கிவிட்டு செய்திருக்கிறான், அதுக்கு போர் போட்டு தந்திருக்கிறான், அல்லது கிணறு ஏற்படுத்தி தந்திருக்கிறான், மக்கள் பயன்படுகிற நிழல் கொடைகள், இது போன்ற ஏதாவது சதகத்தின் ஜாரியாவான நல்ல காரியங்கள் இருக்கிறது. அது என்ன செய்யும்? அவனுக்கு நாளை மறுமையில் அதற்கான நன்மை அவனுக்கு போய்கொண்டே இருக்கும். அடுத்து, பயன் தரத்தக்க கல்வி. யாருக்காவது எதையாவது ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறான் என்று சொன்னால் அவன் அதை கடைபிடித்து வந்தான் என்றால், அவன் அதை கடைபிடித்து அந்த நல்ல மழை செய்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தானோ அவனுக்கும் நன்மை போய்கொண்டே இருக்கும். இது 2வது. 3வது, வலதின் சாலின் எதுகூலவு, அவனுக்காக துஆ செய்கிற மகன். மூத்தா போன பிறகு அவருக்காக துஆ செய்கிற மகன், யார் துஆ செய்தாலும் மூத்தானவர்களுக்காக துஆ செய்கிற போது அந்த துஆ என்னவாகும்? அவனுக்கு பலனளிக்கும். அதன் மூலமாக அவன் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான். இது 7வது. 8வதாக மையத்துக்காக உறவுகள் செய்கிற நன்மையை எட்டி வைக்கிற காரியங்கள். மையத்துக்காக ஏதாவது நன்மை செய்யறது. என் அத்தா மௌத்தாயிட்டாரு, அவர் பேர்ல நான் சதக்கா செய்கிறேன், அவர் பேர்ல யாருக்காவது குர்ஆன் வாங்கி தரேன், அவர் பேர்ல யாருக்காவது எதையாவது உதவி செய்யறேன், அவர் பேர்ல குர்பானி கொடுக்கிறேன், அவர் பேர்ல உம்ரா செய்யறேன், அவர் பேர்ல ஹஜ் செய்யறேன் என்று இந்த மாதிரியான காரியங்கள் செய்யப்படுவதற்கிறது. அது என்னவாகும் என்றால் அது மௌத்தானவர்களுக்காக அந்த அவருடைய உறவுகள், அவருடைய நண்பர்கள் செய்கிற ஈசால் சவாப் என்று சொல்வார்கள், நன்மையை எட்டி வைக்கிற காரியங்கள். இதுவும் என்னவாகும் என்றால் அது மையத்துக்கு பலனளிக்கும். அதன் மூலமாக நரகத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள்.
மௌத்துக்காக மயித்தானவர்களுக்காக 3வது நாள், 7வது நாள், 40வது நாள், 10வது நாள், 20வது நாள் இப்படின்னு குறிப்பாக்கி வச்சுட்டு இந்த நாள் மாத்திரம் துவா செஞ்சா போதும் விட்டுறோம். அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நாளும் மயித்துக்காக துவா செய்யும். எல்லா நாளும் இந்த நாட்களை மட்டும் குறிப்பாக்கி வைத்துட்டு இந்த நாள்ல மட்டும் செஞ்சுட்டா போதும், மற்றபடி எல்லாம் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு இல்லை. எல்லா நாள்லையும் அவங்கள நினைக்கணும், அவங்களுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மையத்துக்காக இப்படி செய்கிற காரியங்கள் இருக்குது, அது நரகத்துக்கு அவர்களை காப்பாற்றும். 9வது, ஒரு மனுஷனை போய் மௌத்தான கபூர்ல போய் அடக்கிறோம். அடக்கின ஒன்னா கபூர் அவனை நெருக்கும். நல்லவங்களை கபூர் நெருக்குதுன்னு சொன்னா, நீண்ட நாள் கழித்து நம்ம பிரிந்து போன நண்பரை சந்திக்கிற போது நம்ம கட்டி பிடிக்கிறோமா இல்லையா, அதுபோல நல்லவர்களை அது அணைக்கிற விதத்திலே அது கட்டிப்பிடிக்கிறது கபரு. அது கூட உங்களுக்கு சிரமமாகத்தான் இருக்கும். கெட்டவர்களை அது வேதனை என்கிற ரீதியிலே அது நெருக்கிறது. அப்படி அது நெருக்கிற போதும் என்னவாகும் என்றால் அதன் மூலமாகவும் பாவம் மன்னிக்கப்படும். அப்படி கூட மன்னிக்கப்பட்டு நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற மனிதர்களும் இருக்கிறார்கள். சாலிபனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவை சுமந்து செல்கிற போது ஆஷிதாஸ் அவர்கள் இப்படி விரல்களால் ஓண்டிக் கொண்டு நடந்தார். என்ன காரணம் என்று கேட்ட போது அவருடைய ஜனாசாவிலே அவ்வளவு வழக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாசாவை சுமந்து செல்கிற அவ்வளவு வழக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இட நெருக்கடியாக இருக்கிறது என்று பெருமானார் சொன்னார்கள். அவர்களை கொண்டு போய் கபரிலே அடக்கிய பிறகு பெருமானார் சொன்னார்கள், சாலிபனு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கபர் நெருக்கியது என்று சொன்னார். கபருடைய நெருக்குதல் என்பது எல்லோருக்கும் இருக்கிறது. அதன் மூலமாகவும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து நரகத்தில் நம்மை தற்காப்பான். அது 9வது அமல். 10வதாக மஹ்ஷர் மைதானத்திலே நாளை வறுமையிலே அதன் காட்சிகள் மிக கொடூரமானது. சூரியன் இன்றைக்கு பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. அதனுடைய வெயிலின் தாக்கத்தையே நம்மால் தாங்க முடிவதில்லை. நாளை வறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் ஒரு ஜான் உயரத்தில் சூரியன் இருக்கும். அதன் மூலமாக வியர்வையில் கண்டைக்கால் வரையிலையும் வியர்வையில் நனைந்தவர்கள் இருப்பார்கள், முட்டிக்கால் வரையிலையும் வியர்வையில் நனைந்தவர்கள் இருப்பார்கள், இடுப்பு வரையிலையும் நனைந்தவர்கள் இருப்பார்கள், கழுத்து வரையிலும் நனைந்தவர்கள் இருப்பார்கள், தலைக்கு மேலும் வியர்வையிலே நனைந்திருப்பவர்கள் இருப்பார்கள். அவருடைய பாவங்களுக்கு தக்கவாறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்படி அந்த வறுமையினுடைய அந்த காட்சிகளை, கொடூர காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு மனிதன் பயப்படுகிறான் அல்லவா, அந்த பயம் அதன் மூலமாக அல்லாஹ் பாவத்தை அப்படி சில பேரையும் அல்லாஹ் மன்னித்து அவர்களை நரகத்துக்கு அனுப்பாமல் அல்லாஹ்வுக்கான சொர்க்கத்துக்கு அனுப்புவார். இப்படியாக நாம் இன்றைக்கு 10 விதமான காரியங்களை நரகத்திலிருந்து நம்மை தற்காக்கிற அமல்களாக நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த கொடூர நரகத்திலிருந்து நம்மை தற்காத்து சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. எந்த நல்ல காரியங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துமோ அந்த காரியங்களை ஆர்வமாக செய்யக்கூடிய மக்களாக எல்லாமே ஆக்கியல் வாழிப்பான. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.